பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓயாத அலைகள் 2 தேர்வுல தேர்வு 11 பார்க்க போறோம். சோ தேர்வு 11 பொறுத்தவரை 10th எக்கனாமிக்ஸ் 10வது பொருளியல் பாடம் 1, 2, 3 மற்றும் 11வது பொருளியல் பாடம் 9, 10 அது போக கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 1 to 15ஆம் தேதி வரை இருக்கு. சரிங்களா? சரி ரைட்டுப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, C plus I plus G plus X minus M plus NFIA என்பது எதற்கு உரிய கணக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்த நாட்டு உற்பத்தி. சரியா? இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஈஸியான மெத்தட் சொல்லியிருந்தோம். நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சரியாப்பா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இதை 4ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு GNP போடணும். சரிங்களா? மொத்த நாட்டு உற்பத்தி. அடுத்து NNP நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தி. NDP நிகர உள்நாட்டு உற்பத்தி. சரியா? இப்போ GNP அப்படின்றது C plus I plus G plus X minus M plus NFIA. சரியா? இது எல்லாமே சேர்த்து GNP. இந்த ஃபார்முலாவோட கொண்டு வந்து மைனஸ் தேய்மானம் போடணும். அது NNP. சரிங்களா? மைனஸ் தேய்மானம் போட்டா அது NNP. இப்போ இதுவே C plus I plus G plus X minus M இந்த NFIA அப்படின்றத கேன்சல் பண்ணிட்டோம்னா இது GDP. சரிங்களா? இப்ப இதே ஃபார்முலாவோட மைனஸ் தேய்மானம் சேர்த்தா NDP. அவ்வளவுதான். சரிங்களா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி 4 காலத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸி. இந்த ஒரு ஃபார்முலா படிச்சா மட்டும் போதும். இப்படியே இருந்துச்சுன்னா அது GNP. இதை கேன்சல் இதுல மைனஸ் தேய்மானம் கொண்டு வந்தா NNP. இதை கேன்சல் பண்ணா GDP. இதோட மைனஸ் தேய்மானம் கொண்டு வந்தா NDP. அவ்வளவுதான். சரியாப்பா? இதை ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு. இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தனிநபர்கள் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுவது என்னன்னா செலவிட தகுந்த வருமானம். நுகர்வுக்கு அப்படின்னு. சரிங்களா? நுகர்வுக்கு செலவிடப்படுவது செலவிட தகுந்த வருமானம். சரியா? சரி. அடுத்து நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர் மற்றும் குடும்பங்களுக்கு அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் பெறப்படும் வருமானம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட வருமானம். சரியா? தனிப்பட்ட வருமானம். இது அப்படியே இன்டர்சேஞ்சா இருக்கு, அப்படியே மாறி இருக்கு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பேர்ஸ் அமாங் த விசிபிள் ஐட்டம்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கீழ்காண்பவைகளில் சரியான இணையை தேர்க. ஆப்ஷன் சி 2 இணை தான் சரியானது. எதுனா 1, 4 சரி. சரியாப்பா? 2வது தவறு. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் என்ற நூல் தாதாபாய் நவ்ரோஜியால் உருவாக்கப்பட்டது. கரெக்ட் தான். இந்த நூலில் அவர் GDP-யை பற்றி கூறியுள்ளார்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா இவர் தனிநபர் வருமானத்தை பத்தி கூறியிருப்பார். தனிநபர் வருமானத்தை பத்தி கூறியிருப்பார். சரியா? சரி. அடுத்து பாருங்க, 1934ஆம் ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால், இங்க கமா வராது. சரியா? சரி பண்ணிடலாம். சைமன் குஸ்னட் என்பவரால் தனிநபர் வருமானம் கொடுத்திருக்காங்க. அது GDP குறித்த கருத்து தான் முதலில் உருவாக்கப்பட்டது. அப்போ 2, 3 தவறு. தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. சரிதான். சரியா? அப்ப 2 இணைகள் மட்டும் சரியா இருக்குப்பா. அடுத்து 4வது பாருங்க. கீழ்காண்பவைகளில் எது 3ஆம் நிலை பணியோடு தொடர்பு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் தான். ஏன்னா பெட்ரோலியம் வந்துட்டு 2ஆம் நிலை தொழில். அதாவது கச்சா பொருள்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு மாறுறது. சரிங்களா? கச்சா பொருள் அப்படின்றது கச்சா எண்ணெய் உற்பத்தி. சரியா? அதுல இருந்து தனியா பெட்ரோல் டீசல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல பிரிக்கிறாங்கல்ல. அப்ப பெட்ரோலியம்ன்றது 2வது. இது போக சர்க்கரை தொழில். சரியா? சர்க்கரை தொழில். அடுத்தது சிமெண்ட், காகிதம். இது எல்லாமே 2ஆம் நிலை தொழில். சரியா? அடுத்து உலகின் மொத்த வேளாண் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7.39%. இது டைரக்ட் கொஸ்டின் பா.
சரியா? உலக மொத்த வேளாண் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு அப்படின்றது. சரி, அடுத்தது பார்க்கலாம். இதுல நிறைய ஆக்சுவலா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு சிலது மட்டும்தான் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? மிச்சது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஒரு சில மட்டும் தான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், மிச்சது புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம ஈஸியா அடுத்தடுத்து போயிடலாம். சரி, ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தினை அளப்பதற்கான குறியீடு எதுனா மனித மேம்பாட்டு குறியீடு. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டுல வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோர் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், சரியா? இது எல்லாமே மனிதவள மேம்பாட்டு குறியீடுல கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கான குறியீடு எது அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அடுத்து 7வது, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டின் 4 தூண்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. வயது வந்தோர் கல்வி அறிவு, அது மொத்த மகிழ்ச்சி குறியீடு கிடையாது, அது HDA, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அப்போ 4 இதுல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது பாத்தீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலாச்சார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு. சாரிப்பா, கலாச்சார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு. சரியா? என்ன அப்படின்னா அப்ப மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டோட 4 தூண்கள் என்னன்னா நிலையான மற்றும் சமமான பொருளாதார வளர்ச்சி 1, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 2, கலாச்சார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு 3, நல்லாட்சி திறன் 4. சரியா? ரைட். அடுத்து 8வது பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 8வதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர் 1, 2 சரி, ரெண்டுமே சரிதான். என்னன்னா கூற்று 1, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்தில் உள்ளது. சரிதான். 190, அதாவது இக்குறியீடு 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முகஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றதும் சரிதான். சரியா? அப்ப இந்தியா வந்து HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 0.427 அப்படின்ற அளவுல இருந்துச்சு. இப்போ 2011 கணக்கெடுப்பின்படி 0.640. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 2011 கணக்கெடுப்பின்படி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா எவ்வளவு அப்படின்னா 0.14640. சரியா? சரி, ரைட். அடுத்து மொத்த மதிப்பு கூட்டல் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, GVA ஈக்குவல் டு, சரியா, GVA ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். சரிங்களா? மொத்த மதிப்பு கூட்டல், ஒரு பொருளோட மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பிளஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம், இது ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவ். சரிங்களா? ஆனா அந்த பொருளுக்கு நம்ம கட்டக்கூடிய வரிகள் அப்படின்றது நெகட்டிவ், மைனஸ்ல வரும். அப்ப அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த மதிப்பு கூட்டலுக்கான குறியீடு நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து 10வது பாருங்க, ஜிடிபி சம்பந்தமான ஆவணங்களை பராமரிக்கும் அமைப்பு எது? CSO. சரிங்களாப்பா? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதாவது CSO அப்படின்றது. சரியாப்பா? ஜிடிபி சம்பந்தமான ஆவணங்களை பராமரிக்கும் அமைப்பு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், CSO, மறந்துறாங்க. சரியா? சரி, அடுத்து CPI அப்படின்றது என்னப்பா? அது வந்து நுகர்வோர் விலை குறியீடு. சரியா? CPI அப்படின்றது நுகர்வோர் விலை குறியீடு. IIP அப்படின்றது தொழில்துறை உற்பத்தி குறியீடு. சரியா? ரைட். அடுத்து 11வது பாருங்க, பொறுத்துக. குடியேற்றத்தின் தலைமை இடங்கள் கேக்குறாங்க. ஆப்ஷன் டி, போர்ச்சுகீசியர்கள் கொச்சின், டச்சுக்காரர்கள் பழவேற்காடு, டேனிஷ்காரர்கள் தரங்கம்பாடி. சரியாப்பா? ரைட். அடுத்து பாருங்க 12வது, எந்த ஒரு பண்டங்கள், செயல்முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வழங்கும் அமைப்பு எதுனா டிப்ஸ்.
இது டைரக்ட் கொஸ்டின்பா. இது வந்து நீங்க தமிழ்ல கேட்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த காட்டு, WTO, FDI இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இங்கிலீஷ்ல இதே மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இந்த டிப்ஸ் அப்படின்றது என்னன்னா அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள். அது இங்கிலீஷ்ல அதுக்கான ஃபுல் ஃபார்ம் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், trade related aspects of intellectual property rights. சரிங்களா? அதான் என்னன்னா ட்ரிப்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜனவரி 1, 1995 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதோட தலைமையகம் வந்து ஜெனீவால இருக்கு. சரியாப்பா? WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால இருக்கு. சரியா? ரைட். 13வது கொஸ்டின் பாருங்க. காட் அமைப்பின் உருகுவே சுற்று எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் பி 1986 டு 1994. அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க 1973 டு 79. இது என்னன்னா காட்டோட 2வது சுற்று டோக்கியோல நடைபெற்றிருக்கும். டோக்கியோல 1950, 51 இது 3வது சுற்று. எங்கன்னா பராகுவேல நடைபெற்றிருக்கும். பராகுவேல நடைபெற்றிருக்கும் இங்கிலாந்துல. சரியா? இது 47, 48 1வது சுற்று. காட் அமைப்போட 1வது சுற்று ஜெனீவால. பஜாஜ் பன்னாட்டு அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? பூனாப்பா. சரியா? ரைட். அப்ப புதுடெல்லியில என்ன இருக்கு? பாரத் ஏர்டெல். பாரத் ஏர்டெலோட அமைப்பு இருக்கு. சென்னையில டிவிஎஸ். மும்பைல பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி. சரியா? ரைட். அடுத்து 15வது பாருங்க. டங்கல் வரைவு எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது? ஆப்ஷன் பி 1994. சரிங்களா? இயக்குனர் ஜெனரல் ஆதர் டங்கல் அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா டங்கல் வரைவை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? காட்டோட டைரக்டர் ஜெனரல். நீங்க இதை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கேட்டா இதான் கேட்பாங்க. டங்கல் வரைவு அப்படின்றது எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1994. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, கல்வி, சுற்றுச்சூழல் இதெல்லாம் ஆகியவை ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா MS சுவாமிநாதனோட கூற்று. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏ பாருங்க நார்மன் பொலாக்கு. அவரு முக்கியமானவர். ஏன்னா 1960 HYV ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ். சரிங்களாப்பா? உயர் விளைச்சல் தரும் நெல் வகைகளை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நார்மன் பொலாக் தான். சரியா? சரி, ரைட்டு. அடுத்து இவர்ப்பா நம்மளுக்கு அமர்த்தியா சென் 1998 தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற புத்தகம் எழுதியிருப்பாரு. 1998 நோபல் பரிசு வாங்கியிருப்பார். சரியா? தொழில்நுட்ப தெரிவு அமர்த்தியா சென்னோட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். சரியா? 11th புக்ல இருக்கும். 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 17வது கொஸ்டின். கூற்று 1 சரி 2 தவறு. 1960 முற்பகுதியில் இந்தியா உணவுக்கு இறக்குமதியை மட்டுமே சார்ந்து இருந்தது. கரெக்ட் தான். அப்போது பிரிட்டன் தனது பொது சிவில் சட்டம் கொடுத்திருக்காங்க. அது பிரிட்டன் கிடையாது, அமெரிக்கா தனது பொது சிவில் சட்டம் PL 480 மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. அடுத்தது பாருங்க 18. போர்டு அறக்கட்டளை உணவு உற்பத்தியை அதிகரிக்க எந்த பயிர்களின் விளைச்சலுக்கான திட்டத்தை அறிமுகம் செய்தது? ஆப்ஷன் சி கோதுமை மற்றும் அரிசி. இது ரெண்டுக்கும். சரியா? ரைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க உணவுப் பொருள்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதாவது மக்கள் வந்து பசி இல்லாம இருக்கணும். அப்ப பசி இல்லாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எது தேவை? அதிகபட்சம் மக்கள் உண்ணக்கூடிய உணவு. வடபகுதியில கோதுமையும் தென்பகுதியில அரிசியும். அதனால அந்த பசுமை புரட்சின்றது ஃபர்ஸ்ட் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க கீழ்காண்பவைகளில் எத்தனை இணை அல்லது இணைகள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா 3 இணைகளுமே கரெக்ட் தான். குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு பாதுகாப்பாக அமைகிறது. இது சரிதான்ப்பா. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை
எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், சரியா, எம்எஸ்பி, ரைட். அதாவது உணவு, இப்ப உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்டுச்சு, அரிசி தயாரிக்கப்பட்டுருச்சு, இப்ப வெளி சந்தையில அதிக விலை கிடைச்சுன்னா விவசாயிகள் அங்க தாராளமா கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை, குறைந்தபட்சம் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறணும் அப்படின்றது. அப்ப இது விவசாயிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பா அமையுது. சரி, அடுத்து தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டு இருந்தது, கரெக்ட் தான். மற்ற மாநிலங்கள் இலக்கு பொது வழங்கல் முறையை பின்பற்றியது, இதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்போ தமிழ்நாடு நவம்பர் 1, 2016 இருந்து இலக்கு பொது வழங்கல் முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இலக்குன்னா என்னப்பா, டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 5 கிலோ அரிசினா 5 கிலோ தான், இன்னும் 2 பேர் இருந்தா 10 கிலோ தான், சரிங்களா. ஆனா குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றது அப்படி கிடையாது, சரிங்களா. உலகளாவிய பொது வழங்கல் முறைன்றது ஒரு கார்டுக்கு 20 கிலோ அரிசி இருந்தாலும் சரி, 30 கிலோ அரிசி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கார்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும், சரியா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, 20வது கொஸ்டின். 2013 இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எத்தனை சதவீத குடும்பங்களை உள்ளடக்கியது? எத்தனை சதவீதம்? நகர்ப்புற குடும்பங்களை. 50% பா, ரொம்ப முக்கியம், சரியா. அப்ப 75% கிராமப்புற குடும்பங்கள். கிராமப்புற குடும்பங்கள். அடுத்து, இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1000க்கு எவ்வளவாக உள்ளது? இது டைரக்ட் கொஸ்டின், 1.7 அப்படின்ற வரிசையில இருக்கு. அடுத்து, வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் நாடுகளின் வரிசையை இறங்கு வரிசையில் எழுதுவோம். அப்படின்னா ஹையில இருந்து லோவா எழுதணும், சரியா. அப்போ வாங்கும் சக்தி சமநிலையில முதல் நாடுல இருக்குது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அதுல முதல் நாடா இருக்கிறது சீனா, சரியா. 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா, 4வது ஜப்பான், சரியா. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2, 1, 4, 3, சரியாப்பா. முதல் இடத்துல சீனா வாங்கும் சக்தி சமநிலையில, 2வது இடம் அமெரிக்கா, 3வது இந்தியா, 4வது ஜப்பான், சரியா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷப்படி ஜப்பானுக்கு அடுத்து ஜெர்மனி வருவாங்க, சரியா. நம்மளுக்கு அந்த அளவு தேவையில்ல, முதல் 4 மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்து 23, பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி முதல் 4 மாவட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, விருதுநகர் தான் தவறு. ஏன்னா காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்துட்டு அதாவது மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI வறுமை குறியீட்டு அடிப்படையின்படி முதல் 4 மாநிலங்கள், சரிங்களா. அதாவது கோயம்புத்தூர் பிளஸ் கடலூர் வரும், சரியா. 4வது கடலூர், அடுத்து நாகப்பட்டினம். சரி, இப்ப கடைசி 5 மாவட்டங்கள் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் தர்மபுரி வரும், அடுத்து பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அதுக்கடுத்து வரும் கடைசியா அரியலூர். இது கடைசி 4, சரியா, ரைட். கடைசி 5 இது வந்து முதல் 5 நம்ம சொன்னது காஞ்சிபுரம், சென்னை, விருதுநகர், கோயம்புத்தூர், கடலூர், நாகப்பட்டினம், சரியா, ரைட். அடுத்து 24 பாருங்க, வறுமையின் 3 பரிணாமங்கள் சார்ந்து தவறான இணையை கண்டறிக. ரைட். 24 ஓகேப்பா. சுற்றுச்சூழல் தான் வரும், ஏன்னா மிச்சதெல்லாம் வறுமையின் பரிணாமங்கள் தான் வரும். சுகாதாரம் அப்படின்னா வறுமையின் பரிமாணங்கள்ல ஊட்டச்சத்து, குழந்தை பிறப்பு, இது ரெண்டுமே சுகாதாரத்துல வரும், சரியா. குழந்தை பிறப்பு, ரைட். அடுத்து பாருங்க, கல்வியை பொறுத்தவரை பள்ளி வருகை, பள்ளி கல்வி கற்றல் எல்லாமே கல்வியில வந்துடும். அடுத்து வாழ்க்கை தரத்தை பொறுத்தவரை சமையல் எரிபொருள், அதான்ப்பா மெயின். சமையல் எரிபொருளும் வாழ்க்கை தரத்துல தான் வரும், சரியா. சமையல் எரிபொருள், மின்சாரம், சரிங்களா, சொத்துக்கள், இது எல்லாமே வாழ்க்கை தரத்துல வரும். அடுத்து, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 2016, சரியா. 2013 பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல கொண்டு வந்திருப்பாங்க, பட் தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டது நவம்பர் 1, 2016 தான். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, பணிகள் துறை. இங்க பாருங்க, ஜிடிபியை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு பணிகள் துறை வரும். ஆனா வேலையாட்களை பொறுத்தவரை, சரிங்களா, அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுறது முதன்மை துறை.
ஆனா ஜிடிபில அப்படின்னு எடுத்துக்கிட்டா பணிகள் துறை, இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஜிடிபின்னு வார்த்தை வந்துட்டாவே பணிகள் துறை தான் நம்மளுக்கு வரணும். சரி, அடுத்து பணிகள் துறையின் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஷ் லட்சம் கோடி என மதிப்பீடு செய்யப்படுகிறது. 92.26 புக் பேக். சரியாப்பா, இந்த புக் பேக் கொஸ்டின் நம்ம 10 ஃபிட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்லயும். இதுல ஒண்ணு கூட தப்பு விட்டக்கூடாது. அதாவது புக் பேக் தப்பு விட்டா நம்ம காம்படிஷன்ல இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ற இது ஃபுல்லா புக் பேக். சரிங்களா, 5 கொஸ்டின் வந்து புக் பேக் தான். சோ இதுல எது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அடுத்து இப்படி பண்ணாதீங்க, கரெக்டா எழுதிருங்க. சரியா, புக் பேக்க மறந்துடக்கூடாது. நாட்டு வருமானம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65பா, ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் புக் பேக்ல இருக்கனால அப்படி அப்படியே கொண்டு போறேன். சரிங்களா, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? 1498 மே 16 ஃபர்ஸ்ட் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா வந்திருப்பாரு. சோ அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 1498 அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் விருது வழங்கியவர் யார்? ஆப்ஷன் பி, கோல்கொண்டா சுல்தான். இங்க பாருங்க, புக் பேக்னால நான் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கேன். நீங்க அடுத்த நம்ம எக்ஸ்பிளனேஷன் வரும்போது நம்ம ஃபுல்லா கொடுத்துருவோம். சரியா, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இதுல வந்து ஆன்சர் வந்துட்டு 1, 3 சரி. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட், 2 தவறு. ஏன் தவறு? டச்சு கிழக்கிந்தியா நிறுவன வணிகர்கள் தங்கள் நிறுவனத்தை முதலில் கள்ளிக்கோட்டையில் நிறுவினார்கள்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஃபர்ஸ்ட் எங்க நிறுவிருப்பாங்கன்னா மசூலிப்பட்டினம், மசூலிப்பட்டினம். அதுக்கடுத்து பெத்தம்போலியில, பெத்தம்போலி. 3வது தேவனம்பட்டினம். சரிங்களா, நமக்கு மசூலிப்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏப்பா, 1980 ஐசிடிஎஸ் திட்டம். சரிங்களா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு ஆகும். புக் பேக் இது என்னன்னா உணவு கிடைப்பது. இப்ப உணவுக்கான அணுகல் இருக்கு பாத்தீங்களா, இந்த உணவுக்கான அணுகல்ன்றது வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்டு இருக்கும். அதான் ரொம்ப மெயின், வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா, டேஷ் என்பது அதாவது உணவு அணுகல் அப்படின்றது என்னன்னா நம்ம போய் இப்போ ஒரு இடத்துல உணவுப் பொருள் இருக்குன்னா அந்த நம்மளுக்கு தேவையான உணவை நம்ம போய் அணுகி நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான தகுதி இருக்கிறதா என்ன அப்படின்னா உணவுக்கான அணுகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உணவுக்கான அணுகல் எப்பயுமே வேலை வாய்ப்போட இணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு இருந்தா தான் கையில வந்து அமௌண்ட் இருக்கும். அப்ப அந்த கையில அமௌண்ட் இருக்கிறத வச்சுதான் நம்ம உணவுக்கான அணுகலை தேடி போவோம். சரியா, சரி ரைட். அடுத்து பாருங்க, தாங்கியிருப்பு என்பது உணவுப் பொருள்கள் தானியங்கள் ஆகியவற்றை சேமித்து வைக்கும் கிடங்கு. அதற்கு கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் இது பண்ணுது. என்னன்னா டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது அப்படின்னா FCI பா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா, ரைட். அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது என்ன அப்படின்னா தாராளமயமாக்குதல். சரியா, இப்போ அதாவது அரசு மீதான கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளையும் குறைக்கிறது. இப்போ 1991 முன்னாடி 1991 முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி நம்ம வந்து எதுனாலுமே வந்து அரசு கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி துவங்க போறோம் அப்படின்னா அரசு சார்ந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடு படி நம்ம போய் பெர்மிஷன் கேட்டு எதுனாலும் செய்யற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. சரியா, 91க்கு அப்புறம் என்னன்னா அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து அரசு டோட்டலா நீக்கிட்டாங்க. சரியா, நீக்கிட்டு தாராளமயமாக்குதலா கொடுத்துட்டாங்க. தனியார் மயமாதல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா முதலீட்டு விலக்கம்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. முதலீட்டு விலக்கம் அப்படின்னா என்னன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசு கிட்ட 90% தனியார் கிட்ட 10% இருந்துச்சுன்னா இதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறது. சரியா, அரசு கிட்ட வந்து 51%
தனியார்கிட்ட 49% ஆகும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை அரசு குறைச்சிட்டு தனியார்ட்ட அதிகமா கொடுக்கறது என்ன அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். உலகமயமாதல்னா என்ன? இப்ப உள்நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோட இணைத்தல், அதான் மெயின். உள்நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோட இணைக்கிறது தான் என்ன அப்படின்னா உலகமயமாக்குதல். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 37வது கொஸ்டின். நிதி 1991 நிதி சீர்திருத்தத்திற்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் சார்ந்த தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. என்னன்னா, விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு ஏழை மக்களுக்கும் சென்று சேர்ந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. சரிங்களா? ஏழை மக்களுக்கு, அதாவது 1991க்கு அப்புறம் ஏழை மக்களுக்கு போய் சேரல. எல்லாத்துக்குமே இந்த விரைவு நெடுஞ்சாலை, மெட்ரோ ரயில் திட்டம்லாம் ஏழை மக்களுக்கு போய் சேரல. அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பிளஸ் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த இது போய் சேர்ந்துச்சு. சரிங்களா? எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துச்சு அப்படின்றது தவறான ஒரு சிந்தனை. இது அப்படியே நம்ம புக்ல இருக்கு. இத மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? இந்த 1991 சீர்திருத்தத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் நம்ம. அது வந்து ஃபுல்லா கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் புரிஞ்சு வாசிக்கணும். அதனால என்னென்ன யூஸ்ஃபுல் நடந்துச்சு, என்னென்ன யூஸ்ஃபுல் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதோட நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்க தெளிவா பாத்துக்கணும். சரியாப்பா? ரைட், ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இந்த இதை நம்ம ஃபிட் பண்ணோம். அடுத்தது பாருங்க, 38வது கொஸ்டின். ஓகே, ரைட். பொறுத்து கொடுத்திருக்காங்கப்பா. ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி. இது டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த டேட்டாஸை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்க. 1991 கொள்கை சார்ந்து கீழ்காணும் இணைகளை தேர்ந்தெடு. ஓகேப்பா. அதாவது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1, 3 சரி, 2, 4 தவறு. சரி, 1991 கொள்கை சார்ந்து ரெண்டாவது ஏன் தவறுனா, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டு சிவப்பு நாடா முறை அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா எம்ஆர்டிபி சட்டமும் ஒழிக்கப்பட்டுருச்சு, சிவப்பு நாடா முறையும் ஒழிக்கப்பட்டுருச்சு. ரெண்டுமே ஒழிக்கப்பட்டதுதான். சரியா? அறிமுகம் செய்யல சிவப்பு நாடா முறை. அதனால அது தவறு. அடுத்து பாருங்க, அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே ஆகிய துறைகளும் தனியாருக்கு மாற்றப்பட்டன கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே மட்டும், அதை தவிர்த்துட்டு பிற துறைகள் வந்து தனியார் துறைக்கு மாற்றப்பட்டன. அப்ப இந்த 1991 படி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே இது 3 தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே தனியார் துறைக்கு மாற்றப்பட்டுச்சு. எந்த ஆண்டு போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு? சரியாப்பா? 40வது கொஸ்டின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 210. ஓகேவா? போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. மெயினா என்னன்னா, இந்த 1991 தொழில் கொள்கை மூலமா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அகற்றப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம், அதான் எம்ஆர்டிபி ஆக்ட். சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது 41வது கொஸ்டின் பாருங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பணப்பயிர்களுக்கான வருடாந்திர சந்தா எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா 5% பணப்பயிர்களுக்கு. சரியாப்பா? இதுவே கோடைக்கால பயிர்களுக்குன்னா 2%. கோடைக்கால பயிர்களுக்கு அப்படின்னா 2%. அடுத்து 8% அப்படின்ற 1.5% அப்படின்றது குறுவை சாகுபடி பயிர்களுக்கு. குறுவை சாகுபடி பயிர்களுக்கு. சரியா? அடுத்து 42 கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான்ப்பா. என்னன்னா, காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாக உள்ளது. அத்தியாவசிய பொருள்கள் சட்டத்தின் கீழ் 3வது பிரிவின்படி குளிர்பதன
கிடங்கு ஆணை 1964 ஏற்படுத்தப்பட்டது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, அதை பேஸ் பண்ணி தான் குளிர்பதன கிடங்கு ஆணை கோல்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 1964 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. எஸ்மா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1981. இந்த எஸ்மா சட்டம் அப்படின்னா எசென்சியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம உள்ள ஃபிட் பண்ணது. சரியா, இருங்க. எஸ்மா சட்டம் அப்படின்றது எசென்சியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். சரியா, அதாவது அத்தியாவசிய பொருள்கள் மேலாண்மை சட்டம். இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா, இப்ப திடீர்னு ஒரு அவசர நிலை மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா பொருள்களை வந்து பதுக்கி வைக்க கூடாது. மெயினா இப்ப திடீர்னு நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னா கேஸ் சிலிண்டர் வந்து யாரு பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த சட்டத்தின் மூலியமா அரெஸ்ட் பண்ணலாம் அவங்கள. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அத்தியாவசிய பணியாளர்கள், இப்ப போக்குவரத்து துறை, காவல்துறை, தீயணைப்பு துறை, வேற குடிநீர் வழங்கல் வாரியம், பால்வளத்துறை, இவங்களாம் அத்தியாவசிய பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு முக்கியமான கட்டத்துல வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா அவங்க இந்த எஸ்மா சட்டத்தின் மூலியமா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த எசென்சியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான ஒண்ணு. அதை வந்து தடுக்கும் பொருட்டுல செயல்பட்டா அந்த ஊழியர்களே வேலை நிறுத்தத்துல இருந்தாலுமே அவங்கள கைது பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. அடுத்து 44. 1998 உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த வங்கியால் துவங்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா நம்மளுக்கு. சரிங்களா, குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நபார்டு மற்றும் மைய வங்கி ரெண்டு வங்கியுமே தான். அடுத்து விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் அமைப்பு எது? விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு. சரியா, ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு தான் விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை இது ரெண்டையுமே கொடுக்கிறது. சரியா, இன்னொன்னு கூட்டுறவு வளர்ச்சி. கூட்டுறவு வளர்ச்சி வேளாண் பொருளுக்கான வரவு செலவு திட்டமும் இவங்கதான் கொண்டு வர்றாங்க. சரிங்களா, வரவு செலவு திட்டம் சார்ந்த ஐடியா திட்டத்துக்கான ஐடியா கொண்டு வர்றது இவங்க தான். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க. 1991 பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னர் விவசாயம் சார்ந்த நிலைகளில் சரியற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியற்றது, தவறானது. ஏன்னா தாராளமயமாக்கல் கொள்கையின் மூலம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் விலை அதிகரித்தனப்பா. சரிங்களா, குறைந்தனன்னு கொடுத்திருக்காங்க. குறையல, அதிகரிச்சிச்சு, அதிகரித்தன. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம் நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். பிளஸ் அது போக நிறைய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதிகமான, அதாவது இயற்கை உரத்தை விட்டுட்டு அதிகமான நம்ம உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்னா ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை பயன்படுத்தும் போது அதிக பயன்பாட்டுனால இந்த விலையெல்லாம் ஏறுச்சே ஒழிய இறங்கல. சரி, அப்ப 1991 பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னர் விவசாயம் சார்ந்த நிலைகள்ல உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளோட விலைகள் கூடத்தான் செஞ்சுச்சு, குறையல. சரியா, அடுத்து டைரக்ட் கொஸ்டின், ஆனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் எத்தனை பொருள்களுக்கான இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளனா 71 பொருள். இது ரொம்ப முக்கியம். மெயினா கொட்டைப்பாக்கு வந்து இப்ப ரீசெண்டா நியூஸ்ல போயிட்டு இருந்துச்சு. கொட்டைப்பாக்கு இறக்குமதிக்கு தடை இருக்குப்பா நம்ம இந்தியால. சரியா, ஏன்னா உள்ளூர் விவசாயிகள் நம்ம இந்தியால அதிகமான கொட்டைப்பாக்குகள் வந்து தயார் பண்றாங்க. பட் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் போது உள்நாட்டு வியாபாரிகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த கொட்டைப்பாக்கு வந்து இறக்குமதி தடை இருக்கு. அப்போ 71 பொருட்களுக்கான இறக்குமதி தடை இருக்கு. அடுத்து 48வது கொஸ்டின். கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன் அப்படின்னா ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1980 ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க, அது தவறு. 1965 இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது. அடுத்து பின்னர் 1980 இது மேலும் 7 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. சரியாப்பா, ஃபர்ஸ்ட் 1965 முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் கொண்டு வந்திருக்காங்க காண்ட்லால. அதுக்கப்புறம் 1980 இது மேலும் 7 இடங்களுக்கு விரிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2000 என்னப்பா, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ சிறப்பு பொருளாதார
மண்டலம். சிறப்பு பொருளாதார ஏற்றுமதி மண்டலம் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அது 2000ஆம் வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா 1955. 1954ன்றது பொருள்கள் சட்டம். அதாவது பொருள்கள் சட்டம் அப்படின்றது 1954. அத்தியாவசிய பொருள்கள் சட்டம்னா 1955. அடுத்தது பண்டங்கள் மற்றும் பணிகள் ஜிஎஸ்டி வரி சார்ந்து இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 இணை சரிப்பா, ஒரு இணை வந்து தவறு. என்னன்னா 4வது இணை தவறு. ஏன்னா தற்போது ஜிஎஸ்டி வந்து 5%, 18% அப்படின்ற விளைவுகளை கொண்டிருக்கு. கரெக்ட் தான். பான் மசாலா மற்றும் பான் மசாலா போன்ற பொருள்களுக்கு 40% விதிக்கப்பட்டிருக்கு. இதுல 28ன்னு கொடுத்திருக்காங்க, அதனால தவறு. 40% விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் கரெக்ட். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளில் அடிப்படை அழகாக கருதப்படுவது என்னப்பா? வருவாய் கிராமம். ஓகே ரைட். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் சதவீதம் 68.84 ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல 73 சம்திங் இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இது வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். இது பாக்ஸ்குள்ள இருக்குது. சரியாப்பா? ரைட். ஓகே. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு சில டைரக்ட் கொஸ்டின்லாம் நம்ம அப்படியே போயிடலாம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமானது பார்த்துக்கலாம். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து தனது சன்னதிக்கும் கடனையே விட்டு செல்கிறான்னு சொன்னது சர் மால்கம் டார்லிங். இது வந்து புக் பேக் கொஸ்டின். யாரு தப்பு விட்டு இருந்தீங்கன்னா மாத்திக்கங்க. சரியாப்பா? ரைட். அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து கூற்று 1 தவறு 2 சரிப்பா. இங்க பாருங்க என்ன தவறு? தேவைக்கு அதிகமான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது மிகப்பெரிய வேலை வாய்ப்பிற்கு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா வேலை இன்மைக்கு எடுத்துக்காட்டுது. சரிங்களா? வேலை இன்மைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது குறிப்பிட்ட தொழிலாளர்கள் தான் இருக்கணும், அதை தவிர்த்துட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா தொழிலாளர்கள் வைக்கிறாங்க? சரிங்களா? இது வந்து வேலையின்மை. அதாவது ஒரு இடத்துல 5 பேர் தான் வேலை பார்க்கணும்னா இந்த இடத்துல 11 பேர் வேலை பார்த்தாங்கன்னா மிச்சம் 6 பேருக்கு வேலையின்மைன்னு தான் நம்ம அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சம்பளம் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? அப்ப 1 தவறு. மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்கு எடுத்துக்காட்டு கிடையாது, அது வேலையின்மைக்கு தான் எடுத்துக்காட்டு. சரி ரைட். அடுத்தது பாருங்க 55வது கொஸ்டின் பா. ஒருபுறம் நகரங்கள் காலியாகவும் மறுபுறம் ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருக்கும் முறை இரட்டை நஞ்சாக்கல் முறை சொன்னவர் சுமாச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப ராஜா செல்லையா என்னப்பா சொல்லியிருப்பாரு? இறக்குமதிக்கான தீர்வைகளை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இறக்குமதிக்கான தீர்வைகளை குறைக்க பரிந்துரை. அடுத்து ஜிக்மே சிங்கே வாங்சுக் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், பூட்டான் மன்னர். சரிங்களா? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அறிமுகப்படுத்தினவர். சரிங்களா? அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு எத்தனை கலோரியின் கீழ் உணவு எடுத்துக்கொள்பவர்கள் வறுமையில் இருப்பதாக கணக்கெடுக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி 2400 கலோரி. இதுவே நகரங்கள்னா 2200 கலோரி. சரியாப்பா? இப்ப கிராமங்கள்ல ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கு கீழே ஒருத்தவங்க உணவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா சொல்றாங்க. இதுவே நகர்ப்புறங்கள்ல 2200 கலோரிக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து சொல்றாங்கன்னு வரையறைப்படுத்துறாங்க, அதான் சரியான வார்த்தை. ஓகேப்பா. அடுத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் புறா திட்டத்தின் செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறா திட்டத்தோட செயல்பாடு ஆப்ஷன் பி பா. கிராமப்புறங்களில் இருந்து நகரத்திற்கு நிகரான கிராமப்புறங்களில் நகரத்திற்கு நிகரான தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துவது. இதான். சரிங்களா? ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் பா 2003-4 நிதியாண்டுல கொண்டு வந்திருப்பாரு. 2003-2004 நிதியாண்டுல கொண்டு வந்திருப்பாரு. 2004-5ல இது வந்து அறிமுகப்படுத்தி அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புறா திட்டம் ரொம்ப ரொம்ப மெயின்பா. சரிங்களா? கிராமப்புறங்களில் நகரத்துக்கு நிகரான தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்புகளை மேம்படுத்துறது. எக்ஸ்பிளனேஷனும் வேணா சேர்த்து எழுதிக்கோங்க. ப்ரொவைடிங்
providing urban facilities in rural areas. சரியா? ரைட். அடுத்து 58வது கொஸ்டின் பா. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? நம்மளுக்கு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இது வருஷப்படி நீங்க பாத்துக்கோங்க. அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர மறுசீரமைப்பு திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. சரி, அடுத்தது பாருங்க 59. இது டைரக்ட் கொஸ்டின் தான். அனைத்தும் சரிதான். என்ன? ஊரக வேலையின்மை 25% முதல் 30% வரை காணப்படுகிறது. அடுத்து வேளாண் தொழிலாளர்கள் விவசாயிகளின் குழு அறிவிக்கையின்படி 84% பேர் குறை வேலையுடன் உள்ளனர். அடுத்து ஆண்டுக்கு சராசரியாக அவர்கள் 82 நாள்கள் வேலையின்றி உள்ளனர். அதுவும் கரெக்ட் தான். இயற்கை சூழலை பொறுத்து ஊரக மக்களின் வேலை வாய்ப்பு அமைகிறது. அதுவும் கரெக்ட் தான். சரியா? அதான் ஊரக மக்களோட வேலை வாய்ப்பு இயற்கை சூழல்னு ஏன் சொல்றாங்கன்னா மெயினா மழை. சரி, அப்ப மழை பெஞ்சா இருக்கு, மழை பெய்யாட்டி அவங்களோட பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாமே குறைஞ்சிடும். சரி, ஊரக தொழிற்சாலைகள் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க. தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறு. அனைவரும் முழு நேர குடிசை தொழிலில் ஈடுபடுகின்றன அப்படின்றது தவறுப்பா. கிராமப்புறங்கள்ல எல்லாருமே முழு நேர நகர்ப்புற வேலை வாய்ப்பை நம்பி இருக்காங்க. முழு நேர நகர்ப்புற அருகில் உள்ள நகர்ப்புற வேலை வாய்ப்பை நம்பி இருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? முழு நேரம் நகர்ப்புற வேலை வாய்ப்பையும் பகுதி நேர குடிசை தொழில் அதான் மீன். சரியா? பகுதி நேர குடிசை தொழில இருக்காங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஏன்னா ஊரக வேலை வாய்ப்பு சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க முழு நேர குடிசை தொழில் கிடையாது. பக்கத்துல இருக்க நகர்ப்புறத்துல ஒரு முழு நேர வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுல குடிசை நேரத்துல பகுதி நேர வேலையா பாத்துக்கிறாங்க. சரியா? சரி, 61 பார்க்கலாம். ரைட்பா. 61வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். என்ன அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின்படி 30% ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றன. கரெக்ட் தான். அது ரெண்டுமே சரிதான். அடுத்து 62 பாருங்க. முத்ரா வங்கி சார்ந்து சரியற்ற இணை தவறான இணையை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. இந்த வங்கியின் மூலம் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு பெற்றிருக்கின்றன கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா சுய உதவி குழுக்கள் நபார்டு வங்கி மூலம் வாங்கியிருப்பாங்க. நபார்டு வங்கி மூலம் SHG திட்டத்தின்படி 60% சுய உதவி குழுக்கள் வாங்கியிருப்பாங்க. முத்ரா திட்டத்தின் கீழே சுய உதவி குழுக்களுக்கும் முத்ரா திட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா முத்ரா திட்டம் அப்படின்றது ப்ரொடக்ஷன் செக்டார்ல தொழில் முனைவோருக்காக கொடுக்கறதுதான் முத்ரா திட்டம். சரிங்களா? இப்ப தருண் அப்படின்றது 10 லட்சம் வரை அதிகபட்சம் இருந்துச்சு. இப்ப தருண் பிளஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா தருண் திட்டத்துல வாங்கி கரெக்டா கடனை திரும்ப செலுத்தினவங்களுக்கு தருண் பிளஸ்ல 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க முத்ரா திட்டத்துல. அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்த்து வச்சுக்கோங்க. பட் நம்மளுக்கு கான்செப்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா முத்ரா திட்டத்தின் கீழே சுய உதவி குழுக்கள் கடன் பெற முடியாது. சரிங்களா? இந்த வங்கியின் மூலம் கடன் பெற்றவங்க யாரு? சுய உதவி குழுக்கள். எந்த வங்கி மூலம் கடன் பெற்றாங்கன்னா நபார்டு வங்கி. அடுத்து 63வது பாருங்க. ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம்னா 25%. இது டைரக்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, இதுல மேக்சிமம் டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்தது பூரா புரிஞ்சு படிக்கிற மாதிரி கொடுத்தாச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த படத்தோட 2வது பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அந்த மாதிரி பார்க்க முடியலன்னு அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தான். அதனால இதை நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். சரியா? இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 4/3 பங்கு கடனாளிகளா இருக்காங்க ஊரக பகுதிகளில். சரியா? ரைட். தேசிய ஊரக சுகாதார பணி ஆண்டை குறிப்பிடுக. 2005 ஏப்ரல் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 12. சரி, 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை பொருளாதார சிறப்பு மண்டலங்கள்
உருவாக்கப்பட்டன. 400 பொருளாதார சிறப்பு மண்டலங்கள். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். சரியா? அடுத்து வர்றது ஃபுல்லா டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. திரும்ப 71 இருந்து நம்மளுக்கு பிக்ஸ்டு கொஸ்டின் ஆரம்பிச்சிடும், எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் ஆரம்பிச்சிடும், கரண்ட் அஃபேர்ஸ். சரி, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை 50% ஆகும். சரியா? ஆக்சுவலா என்னன்னா, இறக்குமதி சுங்கத்தீர்வை வந்து 300ல இருந்து 150% குறைச்சாங்க. 150% வரையும் குறைச்சாங்க. ஆனா ராஜா செல்லையா குழுப்படி 50% குறைக்கலான் இருந்தாங்க. பட் 150க்கு கீழேயும் வந்து குறைச்சாங்க. சரிங்களா? அவங்களுக்கான இறக்குமதி அதிகமா பண்ணணும்ன்றதுக்காக. சரி, 68 தொழில் உடைமை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல். 69. சரி, 68 விட்டுட்டோமோ? டேசாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மா குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. 99. சரியா? என்னப்பா? ரொக்க இருப்பு வீதம், CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சரிங்களா? அடுத்து நீர்மை இருப்பு வீதம், SLR, சாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது மூணும் எந்த அளவு குறைக்கணும் அப்படின்றத பரிந்துரை பண்ணதான் இந்த நரசிம்மா குழுவோட அறிக்கை. இது ரெண்டும் ஞாபகம். ரொக்க இருப்பு வீதத்தையும் நீர்மை இருப்பு வீதத்தையும், CRR மற்றும் SLR, இது ரெண்டையுமே எந்த அளவு குறைக்கலாம் அப்படின்றத சொன்னதுதான் நரசிம்மா குழு. 1991 அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. அடுத்து 70 புக் பேக். சரியா? ராஜா கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னா குறைவான பொருளாதார வளர்ச்சி. சரி, அடுத்து பாருங்க, இது டைரக்ட் கொஸ்டின் ஆனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 71 ஆப்ஷன் சி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்ல இந்தியா கோப்பை வாங்கினாங்கல்ல முதல் முறையா. சோ இதுல ஆட்டநாயகி விருது யாரு அப்படின்னா ஷஃபாலி வர்மா. தொடர்நாயகி விருது தீப்தி சர்மா. சரிங்களாப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டநாயகி விருது ஷஃபாலி வர்மா, தொடர்நாயகி விருது தீப்தி சர்மா. அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். ஓகேவா? அணியின் துணை கேப்டன் வந்து ஸ்மிருதி மந்தனா. நிறைய பேரு அணியோட கேப்டனே ஸ்மிருதி மந்தனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அது கிடையாது. அணியோட கேப்டன் யாருன்னா அவங்க வந்து ஹர்மன் பிரீத் கவுர். சரிங்களா? அணியோட துணை கேப்டன் தான் அவங்க ஸ்மிருதி மந்தனா. சரிங்களா? ரைட்பா. அடுத்தது பாருங்க, 72வது கொஸ்டின். கியூஸ் தரவரிசை பட்டியலின்படி ஆசியாவில் முதல் இடத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது? ஹாங்காங் பல்கலைக்கழகம். சரி, அதுக்கடுத்து பிக்கிங் பல்கலைக்கழகம் சீனா தலைநகர்ல பீஜிங்ல. சென்னை IIT வந்து ஆசிய அளவுல 70வது இடத்துலயும், டெல்லி IIT 59வது இடத்துலயும் இருக்கு. சரியா? இது 70வது இடம், இது 59வது இடம். அடுத்தது வந்தே மாதரம் பாடல் சார்ந்து கீழ்காணும் இணைகளை கவனத்தில் கொள்க. சரி, ரைட்டு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1, 3, 4 சரி, 2 தவறு. ஏன்னா இப்பாடல் 1896ஆம் ஆண்டு பம்பாயில் கிடையாது, கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அடுத்து 74 தமிழ்நாடு அவசர சிகிச்சை செயலியின் தூண்கள் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க. ஆப்ஷன் டி சரியற்றது. அதாவது இத ஞாபகப்பா, TAEI அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னன்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இன்டென்சிவ். அதாவது தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். சரிங்களா? அதான் என்னன்னா TAEI. சரியா? இதுல வந்து தடுப்பூசி தகவல்கள் வராது, தடுப்பூசி தகவல்கள் இருக்காது. மிச்சபடி விஷக்கடி, விஷமுறிவு, தீக்காயம், பக்கவாதம், கூடுதலா பாத்தீங்கன்னா மாரடைப்பு சார்ந்த இன்ஃபர்மேஷன், மாரடைப்பு, அதுக்கடுத்து குழந்தை நலவாழ்வு, மற்றும் அவசர மேலாண்மை, சரியா? இது ஃபுல்லா வரும். அடுத்து 75 பாருங்க, இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் 2வது IIM எங்க துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா அஸ்ஸாம்ல கவுஹாத்தி. அத குவாஹாட்டின்னு போடுறாங்க, பட் நீங்க பாத்துக்கோங்கப்பா, கவுஹாத்தியை தான் குவாஹாட்டின்னு போடுறாங்க. சரியா? அப்போ முதல் IIM எங்க துவங்கப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் IIM மேகாலயால ஷில்லாங் அப்படின்ற இடத்துல.
சரி, அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் சின்னமாக காங்கேயன் தேர்வு செய்யப்பட்டது. இதன் கேப்டனாக ரோஹித் தேர்வு செய்யப்பட்டார். கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான்ப்பா. சரியா, ரைட், ஓகே. ஏன்னா இது இந்தியால நடந்துச்சு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட 1020 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட புனத்சங்சு சரிங்களாப்பா, புனத்சங்சு 2 நீர்மின் நிலையம் எங்க அமைந்துள்ளதுன்னா பூட்டான் நாட்டுல. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 78வது கொஸ்டின். நிராயத் திஷா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி ஏற்றுமதி தொடர்பான, அதாவது நிராயத் திஷா அப்படின்னா ஏற்றுமதி தொடர்பான நிதி அல்லாத வசதிகள் மற்றும் கட்டமைப்பு இதெல்லாம் மேம்படுத்துறது என்னன்னா நிராயத்து திஷா. இதுவே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் வர்த்தக கடனை உறுதி செய்யறது. அது என்னன்னா நிராயத் புரோத்சாகன். நிராயத் புரோத்சாகன். சரிப்பா. அடுத்தது பாருங்க, 79 தேசிய நீர் விருதுகள் அடிப்படையில் சிறந்த மாநிலங்களை இறக்கு வரிசைன்னு இருக்கு, இறங்கு வரிசை. 79 இறங்கு வரிசைன்னு இருக்கணும், அது சரி பண்ணிடலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா இருக்கும். சரியாப்பா, இறங்கு வரிசைப்படுத்து. ரைட், 79 ஆப்ஷன் சிப்பா. அதாவது தேசிய நீர் விருதுகள்ல சரியான மேலாண்மை கொண்டு முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரம், 2வது இடத்துல குஜராத், 3வது இடத்துல ஹரியானா. அப்ப தேசிய நீர் விருதுகள்ல சரிவர நீரை மேலாண்மை செய்யறதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரம், 2வது இடத்துல குஜராத், 3வது இடத்துல ஹரியானா. அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்து 80 ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KN பாஷா தலைமையிலான குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றுவது தொடர்பாக அமைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். KN பாஷா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில அமைக்கப்பட்டது. சரி, அதே மாதிரி இன்னொன்னுப்பா, கர்நாடகால ரோஹித் வேமுலான்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ரோஹித் வேமுலா அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மத்தியில சாதிய போக்க தடுக்கிறதுக்காக. இதான் மெயின். பொதுவா மாணவர்களை கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி எழுப்பி விட்டு நீங்க எந்த கேஸ்ட்னு கேட்க கூடாது, இல்ல இந்த கேஸ்ட் மாணவர்கள் ஃபுல்லா வாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இல்ல மாணவர்கள் மத்தியில அந்த கேஸ்ட் சார்ந்த தகவலை போய் சேர்க்கவே கூடாது. சரியா, அப்படி கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் ரோஹித் வேமுலா சட்ட திருத்தம் கர்நாடகா அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, கர்நாடகா அரசு கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் PDF வந்துரும்பா, இதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.